வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். இந்த உலகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான அழிவே இல்லாத உயிரினம் இருக்கா அப்படின்ற கேள்விக்கு பதில் இருக்கு. அதோட பேரு டார்டிகிரேட். அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. கண்ணுக்கே தெரியாம மைக்ரோஸ்கோப் மூலியமா மட்டும்தான் இதை பார்க்க முடியும். இது படுத்துக்கிட்டு இருக்கிற ஸ்டைல பாத்தீங்கன்னா குஷன் பில்லோ மாதிரியே இருக்கும். அச்சோ செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி தெரியும், ஆனா டெரர். இந்த டார்டிகிரேட் இங்க தான் வாழும், இங்க தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. தண்ணி கடியில, ஐஸ் பாறைகளுக்குள்ள, அப்புறம் எரிமலைக்குள்ள, மனுஷன் தோல்ல, ஏன் விண்வெளியில கூட வாழுங்க. யாரா நீ? சைஸ்ல இதோட அதிகபட்ச அளவு 0.5 மில்லிமீட்டர். அதனால தான் இதை நம்ம சாதாரண கண்ணில் பார்க்க முடியாது. சில நேரங்களில் 2 மில்லிமீட்டர் வரைக்கும் வளரும். ஆனாலும் எறும்பை விட சின்னதா இருக்கும், நம்மளால கவனிக்க முடியாது. டைனோசர் மாதிரி இருக்கிற கடங்காரனே என்னால கவனிக்க முடியல, ஒன்னை எப்படி கவனிக்கிறது? இந்த டார்டிகிரேடோட பர்த்டே எப்பன்னு சொல்லவே முடியலங்க. ஆனாலும் இது 500 மில்லியன் வருஷங்களா வாழையடி வாழையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. வாழ நினைத்தால் வாழலாம். இந்த உயிரினம் சடசடன் ஓடும், சடசடன் ஏறுங்க. இதுக்காகவே இதோட உடல் அமைப்பு ஸ்பெஷலா டிசைன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, இது பக்கு டாக் மாதிரி இருக்கிறதுனால உருண்டையா இருக்கும். இதோட வாய், முகம் எல்லாமே ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். இது உடம்புல பாத்தீங்கன்னா 2 கைகள், 6 கால்கள் இருக்கும். இதோட லாஸ்ட் 2 கால்கள் வந்து உடம்போட பின்பகுதியில இருக்கும். எல்லா கால்கள்லயும் கைகள்லயும் பாத்தீங்கன்னா நகங்கள் இருக்கும். எப்படி யோசிச்சாலும் டெரரா இருக்கியே. இதோட கால்கள் உடல் அமைப்பால இது தரையில மட்டும் இல்லங்க, செவுத்துல கூட சடசடன் ஏறும். தண்ணி கடியில அசால்ட்டா நடக்கும். அது மட்டும் இல்ல, எரிமலை குழம்புக்கு பக்கத்துல அசால்ட்டா வாக்கிங் போகும். டெரர்ப்பா. இந்த டார்டிகிரேட் கிட்ட இருக்கிற ஒரு அதிர்ச்சியான உண்மை என்னன்னா, இது பல வருஷம் வரைக்கும் சாப்பிடாம உயிர் வாழும். தனக்கு சுற்றிலும் எங்கேயும் உணவு கிடைக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கிச்சுன்னா கிரிப்டோபயாசிஸ் அப்படின்ற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தன்னோட நரம்பு மண்டலம், செரிமான மண்டலம் உட்பட எல்லா மண்டலம், வார்டு, வாரியம் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு அசால்ட்டா படுத்து தூங்கிடும். இதை நம்ம கத்துக்கணும். சுருண்டு அப்படியே பால் மாதிரி படுத்துருங்க. என்ன ஆனாலும் அசைவே இருக்காது. அதோட உடம்புல இருக்கிற தண்ணீர் லெவல் பாத்தீங்கன்னா 1%க்கு கீழே குறைஞ்சிரும். அது உயிரோட இருக்கிற சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.01% தான் ஆயிடும். ஆனாலும் அது அசரவே அசராது. டெரர் பீஸ். தன்னோட உடம்புல இருக்கிற 1% தண்ணீரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா த்ரிகலோஸ் அப்படின்ற பாதுகாப்பு சர்க்கரையா மாத்தி தன்னோட செல்களுக்குள்ள அனுப்பிடும். இந்த சக்தி தான் அதை உயிரோட வச்சுக்கும். இப்படியே இது 30 வருஷம் வரைக்கும் கோமா ஸ்டேஜ்ல உயிர் வாழும். அத்தடி. பெரும்பாலும் இது 30 வருஷம் கண்டினியூஸா தூங்காது. உணவு கிடைக்கிற இடங்கள்ல போய் இது படுத்து தூங்க ஆரம்பிச்சிடும். உணவு கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா டபக்குன்னு எந்திரிச்சுக்கும். ஏன்னா இது கண்டினியூஸா 30 வருஷம் தூங்குச்சுன்னா அதுக்கப்புறம் 2 வருஷம் தான் அதால உயிர் வாழ முடியும்னு அதுக்கு தெரியும். கேடிதான் நீ. பிரஷர் தாங்குறதுல இந்த டார்டிகிரேட் கில்லாடிங்க. உலகமே அழியக்கூடிய அளவுக்கு கடல் அழுத்தம், பூமியோட அட்மாஸ்பியர் அழுத்தம் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு மெகாபாஸ்கல். இந்த பூச்சி 600 மெகாபாஸ்கல் வரைக்கும் தாங்கி உயிர் வாழுங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 300 மெகாபாஸ்கல் வந்ததுனாலே சின்ன சின்ன பாக்டீரியா உட்பட எல்லாமே அழிஞ்சிரும். ஆனா இது தப்பிச்சுக்கும். 2007ல ஃபோடான் M3 அப்படின்ற ராக்கெட் விண்வெளிக்கு போச்சு. அந்த ராக்கெட்ல ஒட்டிட்டு போன இந்த டார்டிகிரேட் இங்க இருந்து வேக்கம் கிளீனிங், அப்புறம் வந்து ஏர் பிரஷர், அப்புறம் ஹீட் பிரஷர் எல்லாத்தையும் தாண்டி விண்வெளிக்கு போய் 12 நாள் உயிரோட இருந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ரிட்டர்ன் வந்த அந்த ராக்கெட்ல திரும்பி பூமிக்கு வந்து அது உயிரோடவே இருந்ததை பார்த்து ஆராய்ச்சியாளர்கள் கொலை நடுங்கி போயிருக்காங்க. வேற லெவல் நீ. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.